Bismillahirrahmanirrahim. An Malikin balagani anna Rasulullah sallallahu alaihi wasallam kana yaqul Allahu Allah bil ghafilin. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நன்மத்துமார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோம். அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தர முடிவானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் அனைவரையும் உண்மையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்வை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து உங்களுடைய அருமையானவர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது சம்பந்தமான தொடர் ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் மத்தலுல் ஷஜரத்தில் ஹதுரா, ஒரு பசுமையான மரத்தை போல. என்ன பசுமையான மரம்? ஃபி வஸ்தி ஷஜரா, காய்ந்த மரங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு பசுமையான மரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல அல்லாஹ்வை திக்ரை விட்டும் கவனம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு பசுமையான மரத்தை போல என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். காய்ந்த மரங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு பசுமையான மரம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல அல்லாஹ்வை திக்ரை விட்டும் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடு கடுமையா ஃபுல் இருட்டா இருக்கு, ஒரே ஒரு விளக்கு எரிகிறது. வீடு முழுவதும் இருட்டாக இருந்து ஒரு பகுதியில் ஒரு விளக்கு எரிந்தால் எப்படி இருக்குமோ அதே போல அல்லாஹ்வை திக்ரை விட்டும் கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரே ஒரு ஆள் திக்ர் செய்கிறார் என்றால் அதுக்கு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்குக்கு உதாரணமாக, ஒரு பசுமையான மரத்திற்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யுதீமுல்லாஹு மக்அதஹு மினல் ஜன்னah, இப்படி அல்லாஹ்வுடைய திக்ரியிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு காமிப்பான் மக்அதஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே காமிப்பான். அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களிலேயே அவருக்கு சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தையே அல்லாஹ் காமிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல கவனக்குறைவாக அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் யுக்ஃபிரு பஅத குல்லி ஃபஸீஹின் வ அஅஜமின், இந்த உலகத்தில் மனித எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ, இந்த உலகத்தில் எத்தனை மிருகங்கள் இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையுடைய அளவுக்கு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார். கால்குலேட் பண்ண முடியுமா எத்தனை உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்லி? மனித இனங்கள் மனிதனுடைய கால்குலேஷன் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடியது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவருடைய தனித்துவத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார். தனித்துவத்தை உதாரணத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறார். ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் பொடுபோக்காக இருக்கக்கூடிய கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் எல்லாருமே விரண்டு ஓடுகிறார்கள். இவர் மட்டும் என்ன பண்றாரு? யுத்தத்தில் நினைக்கிறார். இவரை போலதான் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு தனித்துவமான உதாரணத்தை சொல்லி காட்டக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் ரஸீத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஒரு ஹதீஸ் ஒன்று, மா ஆமினல் அப்து அப்தன் அஜ்ஜல்லாஹு மின் அஸாபில்லாஹி மின் திக்ரில்லாஹ். யார் ஒருவர் அமல் செய்கிறார், அந்த அமல்களை அந்த அமலை கொண்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறார். மின் அஸாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றால் அந்த அமல் என்னதான்? அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதி இப்னு மாஜா, மாலிக் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதே போல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மின் திக்ரில்லாஹ், இன்னல்லாஹு தஆலா யகூலு, அல்லாஹ் சொல்வார், அன மஅ அப்தி இதா தகர்னி, என்னை நினைவு கூறக்கூடிய ஒரு அடியார் என்னை நினைவு கூறுகிறான் என்றால் அவருடன் நான் இருக்கிறேன். எந்த நிலையில் அவனுடைய உதடுகள் என்னை திக்ர் செய்வதற்காக வேண்டி அசைந்து கொண்டே இருக்கிறது அல்லவா, அந்த நிலையில் அவருடன் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லிகுல்லி ஷைஇன் ஸகாலத்துன் வ ஸகாலத்துல் குலூபி திக்ருல்லாஹ். ஒவ்வொரு பொருளையும் நாம் பாலிஷ் பண்ணுவோம், ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவோம், பாலிஷ் சுத்தப்படுத்தி அதை படபடன்னு ஆக்கக்கூடிய பழக்கங்கள் நமக்கு இருக்கிறது. ஒரு சகாலத்தில் குழு உள்ளத்தை பாலிஷ் பண்ணக்கூடியது, உள்ளத்தை சுத்தப்படுத்தி பாலிஷ் பண்ணக்கூடியது திக்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ர் தான் உள்ளத்தை பாலிஷ் பண்ணக்கூடிய, சுத்தம் பண்ணக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதும் அந்த திக்ர் தான் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது இல்லையா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் போரிடுகிறான், அவனுடைய வாழ்வு உடையும் வரை போரிடுகிறான், அப்படி போரிட்டாலும் அதை விட சிறந்தது இதுதான், அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும்